இந்த நிலையில்தான் ஒவ்வொரு தலைவர்களையும் அவர் சந்தித்து வரக்கூடிய நிலையில்தான் அதிமுகவில் இரண்டாக பிளவுபற்றக்கூடிய நிலையில் அதில் ஒரு அணியாக செயல்பட்டு வரக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அணியை விஜய் சந்தித்ததுதான் மிக முக்கிய ஒரு நகர்வாக பார்க்கப்பட்டது. அதற்கு முன்பு வரை அவர் சந்தித்த பல்வேறு அரசியல் தலைவர்களையும் ஒரு அரசியல் நாகரிகமாக, குறிப்பாக ஒரு முதலமைச்சராக முதல் முறை பதவியேற்றுள்ளேன், உங்களுடைய ஆலோசனைகளுடைய அனுபவங்கள் எனக்கு தேவை என்ற அடிப்படையில் உங்களுடைய வாழ்த்து பெற வந்தேன் என்ற அடிப்படையில் தான் அவர் பல தலைவர்களை சந்தித்து பேசினார். ஆனால் சி.வி. சண்முகம் தலைமையிலான அணியை சந்திப்பது என்பது அவருடைய அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவருக்கு தனிப்பெரும்பான்மை என்ற நிலையும் தாண்டி ஆட்சி அமைப்பதற்கு ஏதுவான 118 என்ற எண்ணிக்கையும் அவர் பெற்றிருந்தாலும் கூட இன்னும் கூடுதல் ஆதரவு, கூடுதல் பலத்துடன் நாம் ஆட்சி அமைக்க வேண்டும். அப்போதுதான் எந்த சிக்கலும் ஏற்படாது. ஒருவேளை நாம் சரியாக எத்தனை எண்ணிக்கை தேவையோ அந்த எண்ணிக்கையை மட்டுமே நாம் வைத்துக் கொண்டிருந்தோம் என்றால் நாளடைவில் அது அவர்கள் ஆதரவு வாபஸ் பெற்றார்கள் என்றால் மீண்டும் சிக்கல் ஏற்படும். அது நமக்கு நம் ஆட்சி தக்க வைப்பதற்கு அடுத்த 5 ஆண்டுகள் ஓடக்கூடிய ஒரு சவாலான சூழலை ஏற்படுத்தும். அதை தவிர்க்க வேண்டும் என்றால் கூடுதல் இடங்கள் எண்ணிக்கை என்பது நமக்கு ஆதரவுக்கு தேவை என்ற அடிப்படையில் தான் அவர் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. சி.வி. சண்முகம் தலைமையிலான அணியில் கிட்டத்தட்ட ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் அந்த சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்டது. அப்போது சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் எங்களுடைய முழு ஆதரவு உங்களுக்கு இருக்கும், நாங்கள் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றோம், நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது 30 சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு தான் ஆதரவு தெரிவிப்போம், கவலைப்பட வேண்டாம், உறுதியாக இருங்கள் என்று அவர்கள் தரப்பில் கூறியதாக சொல்லப்படுது. இதன் மூலமாக அவர் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து பெரும்பான்மை நிரூபிப்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் ஆளுநருடன் சந்திப்பு நடைபெற்று அது பதவியேற்பு நிகழ்வு தாமதமாக இப்படியாக நிலையில் 118 என்பதை உறுதிப்படுத்தி ஒரு வழியாக தற்போது அதையும் கடந்து 150 என்ற எண்ணிக்கை பெறக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் முதலமைச்சர் விஜய் தற்போது நகர்வுகள் இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் விசிக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவனை வேளத்தில் இருக்கக்கூடிய அவர் இல்லத்திற்கு நேரில் சென்று விஜய் வாழ்த்து பெற்று வரக்கூடிய நேரலை காட்சியை நாம் பார்க்கின்றோம். இந்நிலையில் விஜயனுடைய வருகையை முன்னிட்டு திருமாவளவனும் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் வீட்டு வாசலில் அவருக்காக காத்திருந்த வீட்டு வாசல் வரை வந்து அவரை உள்ளே அழைத்து சென்றார். இருவரும் பரஸ்பரம் நலம் விசாரித்துக் கொண்டனர், சால்வை பூங்கொத்து கொடுத்து மரியாதை செலுத்திக் கொண்டனர். அப்போது நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. இப்படியாக இந்த நிகழ்வு பல அரசியல் தலைவருடைய சந்திப்பை தொடர்ச்சியாகவே இந்த சந்திப்பும் பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பல்வேறு அவருடைய நகர்வுகள், இந்த அரசியல் தலைவருடைய சந்திப்பு என்பது அரசியல் நாகரிகமான ஒரு அரசியல் அவர் மேற்கொள்கிறார் என்று அனைத்து தரப்பிலும் பாராட்டை பெற்ற ஒரு சந்திப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த சந்திப்பு என்பது பார்க்கப்படும். இந்த நிலையில் தான் நாளைய தினம் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கின்றது. தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் தனிப்பெரும் கட்சியாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் ஆதரவு என்பது அவருக்கு இருக்கின்றது. காங்கிரஸ் 5 இடங்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடம், விடுதலை சிறுத்தைகள் 2 இடம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 இடம், தற்போது அதிமுக பிளவுபட்ட அணியாக இருக்கும் நிலையில் அதில் ஒரு அணி 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக மற்றொரு மிக முக்கிய திருப்பு முனையாக தமிழக அரசியல் பார்க்கப்படக்கூடியது என்னவென்றால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக மன்னார்குடி தொகுதியில் போட்டியிட்ட சட்டமன்ற உறுப்பினரான காமராஜ் அவருடைய நிலைதான் தற்போது திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. ஒரு காலை சட்டமன்றத்தில் உரையாற்றும் போது சபாநாயகருக்கு வாழ்த்து தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து தற்போதைய அரசு முதலமைச்சராக விஜய் பதவியேற்றக்கூடிய நிலையில் அவரை வாழ்த்து பேசும்போது எங்களுடைய ஆதரவு, உங்கள் ஆட்சி அடுத்த 5 ஆண்டுகள் தொடர எங்கள் ஆதரவு எப்போதும் இருக்கும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தன்னிச்சையாக ஒரு முடிவை அறிவித்திருக்கிறார். இது கட்சிக்கும் அவருடைய முடிவுக்கும் எந்தவித சம்மதமும் கிடையாது என்று அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டி.டி. தினகரன் அறிக்கை வெளியிட்டு அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து காமராஜ் நீக்கப்படுவதாக அறிக்கை வெளியிட்டதான் அரசியல் அதிரடி திருப்பு முனையாக பார்க்கப்பட்டது. ஏற்கனவே அவர் குதிரைபெறம் நடைபெற்றது. அதே போன்று ஆளுநர் தரப்புக்கு சென்று டி.டி. தினகரன் புகார் தெரிவித்தது. எங்களுடைய வேட்பாளர், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை காணவில்லை என்றெல்லாம் தெரிவித்தது. அதற்கு பிறகு தாவேக தரப்பிலிருந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டார்கள். அதில் காமராஜ் கையெழுத்துவது போன்ற வீடியோ வெளியிட்டார்கள். இப்படியாக பல சர்ச்சைகள் தொடக்கத்தில் ஏற்பட்ட நிலையில் தான் தற்போது ஒரு தடாலடி திருப்பு முனையாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து காமராஜ் நீக்கப்பட்டிருக்கும் நிகழ்வும் பார்க்கப்படுகிறது. அப்படி என்றால் அவருடைய ஆதரவும் 100% தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் இன்று காலை சட்டப்பேரவையிலே அதை அவர் உறுதிப்படுத்தினார். சட்டப்பேரவையில் உரையாற்றும் போது தற்போதைய அரசு தொடர என்னுடைய முழு ஆதரவு இருக்கும், தொடக்கத்தில் சில கசப்புகள் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி இந்த அரசு முழுமையாக சிறப்பாக செயல்படும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதிலும் பதவியேற்றவுடன் முதலமைச்சர் விஜய் போட்ட 3 கையெழுத்துகள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது, அது வரவேற்கக்கூடிய ஒன்று என்றெல்லாம் தெரிவித்து வாழ்த்து பேசியிருந்தார். அவர் வாழ்த்து பேசுவது என்பது கட்சியின் அனுமதி பெற்றுதான் பேசினாரா, தினகரன் அனுமதி பெற்றுதான் பேசினாரா என்ற விமர்சனம் இருந்த போதுதான்
திடீரென்று அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக தினகரன் அறிவித்திருக்கிறார். அதை வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக 100% காமராஜ் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஆதரவு கொடுப்பார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது அடுத்தடுத்த கட்டங்களில் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் போது நமக்கு தெரிய வரும்.